வணக்கங்க. ஒரு பெண் திருமணத்திற்கு முன்பு தனக்கு பிடித்தத மட்டும் தாங்க சாப்பிடுவா. எனக்கு இதுதான் வேணும்னா, இதுதான் வேணும். அதுபோல ஒரு பிடிவாதமான ஒரு குணத்தோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுவே திருமணத்திற்கு பின்பு என்ன இருக்கோ அத சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுதான் இருக்குன்னா, சரி இதுதான் இருக்கு நம்மகிட்ட போதும். அப்படின்ற மனப்பக்குவத்துக்கு அந்த பெண் வந்து விடுவாங்க. அதேபோல ஆணும் திருமணத்திற்கு முன்பு ஊர சுத்திக்கின்னு, செலவு பண்ணிக்கின்னு, நெறைய செலவு பண்ணிக்கின்னு, ஒரு ஊதாரியா திரிஞ்சுகிட்டு இருப்பாங்க. அதையே திருமணம் பண்ணி வைத்த பிறகு, ஒரு கணவன், ஒரு அப்பா என்ற அந்த ஸ்தானத்தை அடையும் பொழுது, அந்த ஊர சுத்திக்கிட்டு இருந்தது அந்த பொறுப்பு வந்துருங்க. அந்த செலவு பண்ணது எல்லாத்தையுமே குறைச்சி, தான் குடும்பத்துக்கு செலவு பண்ணணும், தான் குடும்பத்துக்காக மட்டும் செலவு பண்ணணும் அப்படின்ற அந்த மனப்பக்குவத்திற்கு ஒரு ஆணும் வந்து விடுவாங்க. ஆக இதனால தான் ஆணையும், பெண்ணையும் திருமணம் என்ற பந்தத்துக்குள்ள இணைத்து ஒரு பக்குவப்படுத்துதுங்க. பக்குவப்படுத்துறதுக்காக தான் அந்த திருமணம்ன்றதே நடத்தி வைக்கிறாங்க.